அடியே கோகிலா, பானு ஏன் எப்போ பார்த்தாலும் போனும் கையுமா இருக்கா? நீ எதுவும் கண்டிக்க மாட்டியா என்று வேலையிலிருந்து வந்ததும் வராததுமாக தனது மனைவி கோகிலாவிடம் சத்தம் போட்டார் ராஜா. சமையல் கட்டிருந்த கோகிலா, ஆமாங்க, எதற்கெடுத்தாலும் நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. ஏன் நீங்கள் கேட்கப்படாதா? நான் தான் கேட்கணுமா? உங்களுக்கு அவன் மேலே அக்கறை இல்லையா என்று எரிந்து விழுந்தாள் கோகிலா. நான் கேட்டாலும் நண்பரிடம் பேசுவதாக சொல்றா என்றாள் அவள். பானு அந்த குடும்பத்தில் ஒரே பிள்ளை, செல்லப்பிள்ளை. அதுவும் பல ஆண்டுகள் தவம் இருந்து பெற்ற பிள்ளை. அதிக செல்லத்தில் வளர்ந்தவள். அவளுக்கு பெற்றோர்களை விட நண்பர்களே அதிகம் பிடிக்கும். அப்பா அம்மாவிடம் போவதை விட பேசுவதை விட நண்பர்களிடம்தான் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருப்பாள். கோகிலா பானுவிடம், நீ நண்பர்களை அதிகம் நம்பாதே. நண்பர்கள் எப்போதும் நிரந்தரமில்லை. அவர்கள் எப்போதும் ரயில் பயணிகள் போல மாறிக்கொண்டே இருப்பார்கள் என்று அடிக்கடி கூறுவாள். ஆனால் பானு மாறுவதாக தெரியவில்லை. தனது பள்ளி படிப்பை முடித்தாள். பானு முதன்முறையாக பெற்றோரை துறந்து வெளியூரில் தங்கி படிக்க ஆரம்பித்தாள். பள்ளி நண்பர்களின் சகவாசம் கொஞ்சம் மறைந்து இப்போது கல்லூரி நண்பர்களின் சகவாசம் ஆரம்பமானது, அதிகரிக்கலானது. வெளியூர் சென்றதால் பெற்றோரை மறந்து நண்பர்களோடு பேசுவது அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் நண்பர்களின் அணுகுமுறையில் மாற்றம் கண்டாள். நண்பர்கள் பானுவிடமிருந்து ஏதாவது பெற்றால் அவளை நல்லவளாக தூக்கி வைத்து பாராட்டுவதையும், இல்லை என்றால் திட்டி தீர்ப்பதையும் உணர ஆரம்பித்தாள். நண்பர்கள் எப்போதும் நிரந்தரமில்லை, அவர்கள் எப்போதும் ரயில் பயணிகள் போல மாறிக்கொண்டே இருப்பார்கள் என்று அம்மா சொன்னது அவள் மனதில் அவ்வப்போது நிழலாடியது. தனக்காக தனது பெற்றோர்கள் பட்ட துன்ப துயரங்களை நினைத்து பார்த்தாள். பிறகு அவள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் காணப்பட்டது. பெற்றோரின் அன்பும் பாசமும் நேசமும் தியாகமும் அவளை புரட்டி போட்டது. நண்பர்களின் சகவாசத்தை துறந்து திருந்தி சிறப்பாக படித்து பெற்றோரிடம் நல்ல பெயர் எடுத்தாள். நம்மில் பலர் எது உண்மை எது பொய் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாய் தந்தையரை ஒதுக்கி விடுகிறோம், கடவுளை மறந்து விடுகிறோம், அல்லது சூழ்நிலைக்கேற்ப மாற்றி விடுகிறோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று உலக ஆசாபாசங்களில் மூழ்கி பிறகு வேதனை அடைகிறோம். நம்மில் ஒரு சிலர் நமக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட நம் தேவனை புறந்தள்ளி ஏனைய கடவுள்களை நம்பி மொட்டையடித்து கெடாவட்டி அபிஷேகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவ காலத்தில் தியானம் செய்து தவ முயற்சிகளை கைக்கொண்டு வெற்றிகரமாக முடித்துள்ள நாம் வரப்போகின்ற நாட்களில் எப்படி செலவழிக்கப் போகிறோம் என்பது கேள்விக்குறிதான். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று உயிர்த்த இயேசு நம்மை அன்போடு அவரோடு பயணிக்க அழைக்கிறார் என்பதை எப்போதும் நாம் மறந்துவிடக்கூடாது. துன்ப துயரங்களை உதறி தள்ளிவிட்டு வீறு கொண்டு எழுந்த இயேசுவை நினைவு கூறத்தான் ஈஸ்டர் இரவின் போது திருப்பலி முடிந்தவுடன் பல இடங்களில் அவித்த முட்டை தரும் பழக்கம் ஏற்பட்டது. முட்டை கல்லறை சுவரையும் உள்ளே இருக்கும் முட்டைக்கரு உயிர்த்தெழுந்த இயேசுவையும் குறிக்கிறது. கல்லறையை உடைத்து கொண்டு இயேசு உயிரோடு வெளியே வந்தது போல முட்டை ஓட்டை உடைத்து கொண்டு புதிய உயிர் வருவதை இது அடையாளப்படுத்துகிறது. ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாட்கள் தவ காலத்தில் இறைச்சி, பால், முட்டை போன்றவற்றை இறைமக்கள் உண்ணாததால் கோழி முட்டை போடாமல் இருப்பதில்லை. கோழி இதனால் போட்ட முட்டைகள் கெட்டுப்போய் வீணாகாமல் இருக்க அதை அவித்து ஈஸ்டர் ஞாயிறன்று மக்களுக்கு வழங்கப்படுகிறது. முட்டை என்பது புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தையும் மறுபிறப்பையும் குறிக்கும் பழமையான அடையாளமாகவும் வசந்த காலத்தின் பிறப்பு மற்றும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் இரண்டையும் இது பிரதிபலிக்கிறது. முட்டைகள் இயேசு சிந்திய இரத்தத்தின் அடையாளமாக இருக்க சிவப்பு வண்ணம் பூசி ஈஸ்டர் திருநாளில் பரிசளிக்கும் வழக்கம் ஆதிகாலம் முதல் இருந்து வருகிறது. சுருக்கமாக சொன்னால் ஈஸ்டர் முட்டைகள் என்பது மரணத்தை வென்று இயேசு உயிர்த்தெழுந்ததை உணர்த்தும் புதிய வாழ்வின் கொண்டாட்டமாகும். எனவே நாமும் புதிய வாழ்வில் அடியெடுத்து வைப்போம். தவக்காலத்தில் வாழ்ந்தது போல நமது வாழ்க்கை பயணத்தை சீராக்குவோம், சிறப்பாக வாழ்வோம். அனைவருக்கும் ஈஸ்டர் திருவிழா நல்வாழ்த்துக்கள்.